ஓம் சாந்தி. ஷிவ் பாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்றைக்கு முரளியில யாத்திரையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. யாத்திரை என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஆக நாம செய்யக்கூடிய யாத்திரை எப்பேற்பட்டது, இதனுடைய பலன் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு முரளியில நம்ம கேட்க போறோம். வாணி தேதி 11/12/2021. மீட்டி பச்சே தும் அபி வண்டர்ஃபுல் ரூஹானி யாத்ரி ஹோ. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அதிசயமான ஆன்மீக யாத்திரை செய்யக்கூடியவர்கள். தும் இஸ் யாத்ரா से 21 ஜென்மோं के लिए निरोगी बनना है. நீங்கள் இந்த யாத்திரை செய்து 21 ஜென்மத்திற்கு நோயற்றவர்களாக ஆக வேண்டும். இந்த யாத்திரை என்ன பண்ணுது? 21 ஜென்மத்திற்கு நோயற்றவர்களாக ஆக்கிவிடக்கூடிய யாத்திரை. அனத்தை சொல்லும் போதே பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? வண்டர்ஃபுல் யாத்திரை. கேள்வி கேட்குறாங்க பாபா. सत्युग में कौन सी चीज काम में नहीं आती है जो भक्ति मार्ग में बाप की काम आती है? சத்தியுகத்துல எந்த ஒரு பொருள் காரியத்துக்கு பயன்படுவது கிடையாது. அந்த பொருள் பக்தி மார்க்கத்தில் பாபாவுடைய காரியத்திற்கு பயன்படுகிறது. பதில் சொல்றாங்க பாபா. திவ்ய திருஷ்டிக்கு சாபி, தெய்வீக காட்சி காட்டக்கூடிய சாவி. சத்தியமின் சாபிக்கு தற்காரணி ரெட்டியே. பல காட்சிகளை காட்ட வேண்டிய அவசியம் சத்தியுகத்திற்கு ஏற்படுவது இல்லை. இந்த சாவி அங்க அவசியம் இல்லை. जब भक्ति मार्ग शुरू होता है तो भक्तों को खुश करने के लिए साक्षात्कार कराना पड़ता है. எப்பொழுது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றதோ அப்பொழுது பக்தர்களை மகிழ்ச்சி செய்வதற்காக காட்சிகளை பாபா காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஊசமே சாபி பாப்கி காமியாட்டி ஹே. இல்லை, அந்த நேரம் இந்த சாவியானது பாபாவுடைய பயன்பாட்டிற்கு வருகின்றது, பயனுள்ளதாக இருக்கிறது. இஸ்லியே பாப்கோ திவ்ய திருஷ்டி தாத்தா கஹா ஜாத்தா ஹே. எனவே பாபாவை திவ்ய திருஷ்டி தாத்தா என்று சொல்லப்படுகிறது. பல காட்சிகளை, தெய்வீக காட்சிகளை காட்டக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. बाप तुम बच्चों को विश्व की பாசாயி देते हैं. பாபா குழந்தைகளாகி நமக்கு விஸ்வ ராஜ்யத்தை கொடுக்கிறார். மற்றபடி திவ்ய திருஷ்டியை காண்பதற்கான, செய்விப்பதற்கான சாவியை அவர் கொடுக்கறது இல்லை. அந்த சாவி வேணுமா நமக்கு? அவசியம் இல்லை. அவருக்கு தான் அந்த சாவி யூஸ் பண்ண தெரியும். அவர் தான் அந்த சாவியை வச்சுக்கணும். நமக்கு இந்த சாவி தேவையில்லை. விஸ்வ ராஜ்யத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? பாடல். மருணா தெரி கலிமே ஜீனா தெரி கலிமே. வாழ்ந்தாலும் உங்கள் மடியில், இறந்தாலும் உங்கள் மடியில் என்று பாட்டினுடைய முதலடி. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி ருஹானி பச்சோனி கீத் சுனா. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடல் கேட்டீர்கள். रूहानी बच्चों को अंग्रेजी में कहा जाता है स्पिरिचुअल चिल्ड्रन. ஆன்மீக குழந்தைகளை ஆங்கிலத்தில் என்னவென்று சொல்லப்படுகிறது? ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆர் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள். अब ये तो रूहानी बच्चे जानते हैं कि हम आत्मा को वहाँ शरीर तो है नहीं है. இப்போ நம் ஆன்மீக குழந்தைகள் இதை அறிந்திருக்கின்றோம். அங்கே நம் ஆத்மாக்களுக்கு ஷரீரம் கிடையாது. इसलिए वहाँ कोई रूहान हो नहीं सकती. எனவே பரந்தாம வீட்டில் பாபா கூட இருந்தாலும் ஆன்மீக உரையாடல் அங்க செய்ய முடியாது. ஷரீரம் இல்லாத காரணத்தினால பாபாவோட நம்ம பேச முடியாது. रूसी रूहान अर्थात वार्तालाप तब हो जब दोनों को शरीर हो. ஆத்மா பரமாத்மாவோடு பேச வேண்டும் என்றால் இருவருக்குமே ஷரீரம் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். ஆத்மாக்கோ யஹா தோ அப்னா அப்னா ஷரீர் ஹே. ஆத்மாக்களுக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே தனித்தனியான ஷரீரம் இருக்கிறது. பாக்கி ஜோ நாலேஜ்ஃபுல் ருஹானி பாப் ஹே. மற்றபடி யார் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆன்மீக தந்தையோ அவருக்கு என்ற ஒரு ஷரீரமே
இல்லை. பாபா எப்படிப்பட்டவர்? ஷரீரம் அற்றவர், அசரீரியானவர். அவர் நிராகாரமாக இருக்கிறார். குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஆத்மாக்கள் கூட பரந்தாமத்துல அஷரீரியா தான் இருந்தோம். ஜெய்சி பாபா பி அஷரீரி விசித்திர ஹே. எப்படி பாபாவும் அங்க எப்படி இருக்கிறார்? பரந்தாமத்துல அசரீரியாக இருக்கிறார், மேலும் விசித்திரமாக இருக்கிறார், சித்திரம் இல்லாமல் இருக்கிறார். ऐसे तुम आत्मा भी बिना शरीर की वहां रहती हो. பாபா எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நம்ம ஆத்மாக்களும் ஷரீரம் இல்லாமல் அங்கே இருக்கின்றோம். இது எப்படிப்பட்ட விஷயம்? எவ்வளவு சிம்பிளான விஷயம். பாபா புரிஞ்சுக்கிற மாதிரி புரிய வைக்கிறார். ஆக இது எப்படிப்பட்ட விஷயம் சொல்லணும்? கேட்டுட்டு போற விஷயம் இல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்றாங்க பாபா. खेती भी नंगी आई ही नंगी जाना है, ये शरीर रूपी वस्त्र वहां नहीं होगा. சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க? தனியா தான் வந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த ஷரீரம் என்ற வஸ்திரம் பரந்தாம வீட்டுல ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா எப்போ சாந்தி தாமத்தில் வசித்ததோ அப்ப ஆத்மாங்கே அஷரீரியாக இருந்தது, சாந்தியாக இருந்தது. சரீர் இல்லாத வரைக்கும் ஆத்மா எப்படி இருக்கு? சாந்தியா இருக்கு. अब रूहानी बाप ये नॉलेज देते हैं. இப்பொழுது ஆன்மீக தந்தை தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். முழு सारी दुनिया में रूहानी बाप और कोई नहीं है. முழு உலகத்திலும் ஆத்ம தந்தை பாபா தவிர வேறு யாருமே கிடையாது. और सभी है जिस्मानी बाप. நிறைய அப்பா இருக்காங்க உலகத்துல. தேச பீத்தா இருக்காங்க, தர்ம பீத்தா இருக்காங்க, ஷரீரத்துக்கு பீத்தா இருக்காங்க, நிறைய அப்பா இருக்காங்க. ஆனா ஆத்மாக்கு அப்பா ஒரே ஒரு அப்பா தான். रूहानी बाप खुद कहते हैं मैं अशरीरी हूं. ஆன்மீக தந்தை அவரே சுயம் கூறுகிறார், நான் அஷரீரியாக இருக்கின்றேன். बात करते समय शरीर का आधार लेना पड़ता है. பேச வேண்டிய நேரத்துல அவரும் ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. बल शास्त्र में अक्षर है प्रकृति का आधार लेना पड़ता है, परंतु बाप समझाते हैं प्रकृति का शरीर बना हुआ है. சாஸ்திரத்திலும் கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இயற்கையினுடைய ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று இருக்கிறதே தவிர அதை பற்றி யாரும் புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப பாபா புரிய வைக்கிறார், நான் எல்லாமே சக்தி நிறைந்தவர் தான், சர்வ சக்திவான் தான். ஆனா உங்களோட நான் பேசணும்னா, உங்களுக்கு நான் ஞானம் சொல்லணும்னா, நானும் உங்களை போல மனித சரீரத்துல வந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல முடியும். நீங்க எப்படி பிரகிருத்தியினுடைய ஆதாரத்தை எடுத்துள்ளீர்களோ அதே போல நானும் வந்தால் மட்டும்தான் நான் பேச முடியும். சாதாரண ஷரீரத்தை நான் ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றேன். रूहानी बाप को रूहानी सर्जन कहा जाता है. ஆன்மீக தந்தையை ஆன்மீக சர்ஜன் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? क्योंकि याद व योग सिखलाते हैं जिससे हमारी आत्मा एवर निरोही बन जाती है. பாபா சொல்றாங்க, ஆன்மீக சர்ஜன் பாபா நினைவையும் மற்றும் யோகத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த நினைவு மூலமா யோகத்து மூலமா நம்முடைய ஆத்மா எப்பவுமே 21 ஜென்மத்துக்கு நோயற்ற ஆத்மா ஆயிடுது. 21 ஜென்மம் கபி ரோஹிணி பன்தே. இந்த யோகா நீங்க செய்தீங்கன்னா 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு ஒரு நோயே வண்டாது, ஒரு நோயும் உங்க பக்கத்துல வர முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு? நோயாளிகளுடைய உலகம். நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. அப்படி கண்டுபிடித்தாலும் அந்த நோயை அந்த மருந்து சரி பண்றதும் இல்லை. ஆனா ஆத்மால இருக்கக்கூடிய ஜென்ம ஜென்மத்தினுடைய நோயை பாபாவில மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆத்மால இருக்கிற நோய் சரியாகும் போது என்னாகும்? शरीरமும் கூட நோயற்ற शरीरமாக ஆகிவிடும். फिर जब माया का राज्य होता है तुम रोही बन जाते हैं. எப்போ மாயாவுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போ நம்ம ஆத்மாக்கள் நோயாளி ஆயிடுறோம். பாபா நம்மை 21 ஜென்மத்திற்கு நோயற்றவராக
आखिर बाप को यात्रा सिखलाने वाला पंडा भी कहा जाता है. பாபாவை என்ன சொல்லப்படுகிறது? யாத்திரை கற்றுத்தரக்கூடிய வழிகாட்டி என்றும் சொல்லப்படுது. தந்தை அதை பற்றி சொன்னார் பாபா. அடுத்து என்ன சொல்றாரு? சர்ஜன் சொன்னாரு. சர்ஜன் என்ன பண்றாரு சொன்னாரு. அடுத்து என்ன சொல்றாங்க பாபா? நான் தான் யாரு? பண்டா, கைடு. ஹம் வண்டர்ஃபுல் ரூஹானி யாத்ரி ஹே. நாம் அதிசயமான ஆன்மீக யாத்திரை செய்யக்கூடிய யாத்ரிகன். நம்ம ஒவ்வொருத்தருமே யாரு? யாத்ரிகன். இந்த ஆன்மீக யாத்திரை பற்றி உலகத்துல மனிதர்களுக்கு தெரியாது. भारत का और दुनिया आम हमेशा ऐसा कहा जाता है काश हमको रूहानी यात्रा सिखलाई जाती है. பாரத்துக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்குமே தெரியாது. முக்கியமா இந்த ஆன்மீக யாத்திரைய நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. கோன் சிக்கலாத்தே ஹே? இந்த ஆன்மீக யாத்திரை யார் கற்றுக் கொடுக்கறாங்க? என்ன பதில் சொல்றீங்க? ஆன்மீக யாத்திரை யார் கற்றுத்தராங்க? ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆன்மீக தந்தை. ஸ்தூலமான யாத்திரைகள் ஜென்ம ஜென்மமாக மனிதர்கள் செய்து வந்துட்டே தான் இருக்கிறாங்க. कोई कोई तो एक जन्म में 2-4 यात्रा भी करते हैं. சில பேர் ஒரு ஜென்மத்திலேயே பல யாத்திரைகளும் செய்றாங்க. वो कहेंगे जीव आत्मा की यात्रा और ये आत्मा की यात्रा. அது சரீரத்தினால செய்யக்கூடிய மனித ஆத்மாக்கள் செய்யக்கூடிய யாத்திரை. இது ஆத்மாக்கான யாத்திரை, ஆன்மீக யாத்திரை. இது எப்படிப்பட்ட விஷயம்? யாத்திரையை பற்றி நம்ம இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். 2வது முறையா பாபா என்ன சொல்றாங்க? இது மிகப்பெரிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். चलती फिरती बुद्धि में बाबा को याद रखना तो अंतमति सोगति हो जाएगी. நடந்தாலும் இழந்தாலும் எங்கே போனாலும் புத்தியில் பாபாவுடைய நினைவானது இருந்தால் அந்தமதி சோகத்தி ஆயிடும். கடைசியில உங்களுக்கு நல்ல கத்தி ஏற்பட்டுடும். பாபா கி ஆத்மே பாபா கி பாஸ் சலே ஜாயங்கே. கடைசியில பாபா நினைவுல சரீரத்தை விடும்போது அவங்க பாபாட்ட போயிடுறாங்க. अब तुम रूहानी बच्चों को रूहानी बाप यात्रा सिखलाते हैं. இப்பொழுது நம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். गीता में मनमना बहु अक्षर है परंतु उनका अर्थ भी कोई समझते नहीं है. கீதையிலும் கூட மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனா அந்த மன்மனாபவ வார்த்தையினுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியாது. பாபா என்ன சொல்றாங்க? மன்மனாபவனா என்ன? என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் பஸ்பம் ஆகிவிடும். ஃபிர் கியா ஹோகா? அப்புறம் என்ன ஆகும்? பாவம் எல்லாம் பஸ்பம் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்? तुम बच्ची जानती हो हम याद सी तमो प्रधान सी सतो प्रधान बन जाएंगे. நாம குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பாபாவுடைய நினைவு மூலமா நம்ம ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆயிடுவோம். இப்ப எல்லா ஆத்மாக்களும் எப்படி இருக்காங்க? தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். सारा झाड़ जड़ी बूत हो गया है. முழு மரமும் இத்து போன நிலையை அடைந்து விட்டது. அப்ப ஆத்மா சத்தோ பிரதான் கேசே பண்ணே? விருட்சமே தமோ பிரதான் ஆயிடுச்சு, இத்து போச்சு. இப்ப ஆத்மா சத்தோ பிரதான் ஆத்மாவாக எப்படி ஆகுவது? வாபஸ் வீட்டுக்கு நாம் எப்படி போவது? வஹான் தோ பவித்திர ஆத்மா ரெத்தி ஹே. அங்கே பவித்திர ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கு? अपवित्रமா இருக்கு. फिर यह शरीर धारण करते रजो तमो में आती है. பவித்திர ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்து சரீரத்தை எடுக்கும்போது அந்த ஆத்மா என்ன ஆகுது? ரஜோ நிலை, தமோ நிலை அடைகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்டேஜஸ் இருக்கிறது அல்லவா? எந்த பொருளும் புதுசாவே இருக்காது இல்லையா? அதனோட ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். அதே போலதான் புது உலகத்தை கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுகிறது, சத்யுகம். अब बच्चों की बुद्धि में होना चाहिए. இப்போ குழந்தைகளாகி நம்முடைய புத்தியில் இது வர வேண்டும். जब सत्युग था, எப்பொழுது சத்தியுகம் இருந்ததோ அப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனா இப்போ அந்த தர்மம் இல்லை. தேவதா தர்மம், இஸ்லாமிய தர்மம்,
புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம், இப்படி முக்கியமாக இந்த 4 தர்மங்கள் இருக்கின்றது. युगों पर भी समझाया है कि मुख्य 4 युग हैं. எப்படி தர்மங்கள் இருக்கின்றதோ முக்கியமாக, அதே போல யுகங்களும் கூட எத்தனை யுகங்கள், முக்கியமான யுகங்கள் 4 யுகங்கள். பாக்கி ये ब्राह्मणों का संगम युग गुप्त है. மற்றபடி பிராமணர்களுடைய சங்கம யுகம் எங்க இருக்கு? 4 யுகம் பிரத்யட்சமா இருக்கு. சங்கம யுகம் பிராமணர்களுடைய யுகம் गुप्तமாக இருக்கிறது. परमपिता परमात्मा आकर ब्राह्मण देवता क्षत्रिय धर्म स्थापन करते हैं. परमपिता परमात्मा வந்துதான் பிராமணன் தேவதா क्षत्रिय धर्मத்தை ஸ்தாபனை செய்கிறார். ये सब बातें बच्चों को याद रखनी है. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். और अपना बुद्धियो बाप के साथ रखना है. பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாயிண்டையும் நினைவில் வச்சுக்கோங்க. மேலும் தன்னுடைய புத்தி தொடர்பையும் பாபாவிடம் வைக்க வேண்டும். மூல் பாத் ஹீ ஹே, முக்கிய விஷயம் இது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மிகப்பெரிய விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு 2 விஷயம் சொன்னார் பாபா. அடுத்து என்ன சொல்றாரு? முக்கியமான விஷயம் எது? விகர்மாஜீத் ஆக வேண்டும், விகர்மங்களை வெற்றி பெற வேண்டும். நாம் சத்தோ பிரதானமான பவித்ராத்மாக்கள் இருந்தோம். அசுல் மே 24 கேரட் சோனா தே, உண்மையிலே நாம் 24 கேரட் தங்கமாக இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? சத்தோ நிலைக்கு வந்தோம். சத்தோ பிரதான நிலையில் இருக்கக்கூடிய நம்ம ஆத்மாக்கள் 24 கேரட் தங்கமாக இருந்தோம். அடுத்து என்னன்னோ சத்தோ நிலைக்கு வந்தோம். அங்கே என்னாச்சு? 22 கேரட் ஆயிட்டோம். அடுத்து ரஜோ நிலைக்கு வந்தோம். அங்கே என்னாச்சு? 18 கேரட் தங்கம் ஆயிட்டோம். அடுத்து தமோ நிலைக்கு வந்தோம். தமோ நிலைக்கு வரும்பொழுது எத்தனை கேரட்டு? 9 கேரட்டு. சோனிக்கு டிகிரி ஒத்திய, தங்கத்துக்கு டிகிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஆத்மா பற்றிய விஷயமாகும். जैसे प्रमरी चीजी की कीड़ों को ले आती है, उनको बैठ आप समान बनाती है. பாபா சொல்றார், இப்படி குலவி பூச்சி புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமானாக்குது. புழு என்ன பண்ணுது? தன்னை போல அது பூச்சி ஆக்கிடுது. தும்பி பூம்பும் கர் மனுஷி சி தேவதா பண்ணாத்தே ஹோ. குலவி பூச்சி செய்யக்கூடிய காரியத்தை நீங்க குழந்தைகள் செய்றீங்கிறார் பாபா. நீங்களும் பூம்பும் பண்ணி மனிதர்களை தேவதையாக்குறீங்க. பிரம்மரி கீடி கொல்லே ஆக்கர் கர்மே ஏகாந்தமே பிட்டாத்திய. குலவி பூச்சி என்ன பண்ணுதா? புழுவை கொண்டு வந்து வீட்டில் அப்படியே தனிமைப்படுத்திடுதான். தனியே அதை வந்து அந்த புழுவை வச்சிருதான். உண்மை பி கித்தனா அக்கல் ஹே. அந்த குலவி பூச்சிக்கு பாருங்க எவ்வளோ அறிவு இருக்கு. தன்னை போல ஆக்கிடுது இல்லையா? அப்போ அறிவு தானே அது. துமாரி ஆத்மா மே பி டிராமா அனுசார் பாட் நோண்டா ஹுவா ஹே. உங்களுடைய ஆத்மாவிலும் கூட டிராமா அனுசாரமாக பாட்டானது பதிவாகி இருக்கிறது. தும் ஜான்டே ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. கல்பே பேலே பி रूहानी बाप से हमने रूहानी ज्ञान सुना था. என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? கல்பத்துக்கு முன்னாலே கூட ஆன்மீக தந்தை மூலமா நாம் இந்த ஆன்மீக ஞானத்தை கேட்டிருந்தோம். போன கல்பாவும் இதே பாடம் தான் கேட்டோம், இதே முரளி தான் கேட்டோம், ஆன்லைன்ல கேட்டோம். கல்ப சுன்தே ரேங்க, கல்பா இதே ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். நத்திங் நியூ, இது நமக்கு புதுசு கிடையாது. இவற்றையெல்லாம் கூட பாபா தான் புரிய வைக்க முடியும். ஜாடுக்கோ ஜானே வாலா தோ பீஜ் ஹேனா. இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்க முடியும். ஏன்னா மரத்தை பற்றி அறிந்திருக்கக்கூடியவர் விதை தானே. விதைக்கு தான் விருட்சத்தை பற்றி தெரியும். அப்போ மரத்தோட விதை யாரு? பாபா. பாப் ஆத்தே ஹே தும்கு திரிகாலதர்ஷி பனானே. பாபா வந்திருப்பதே நம்மை திரிகாலதர்ஷியாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறார். 3 காலத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார் பாபா. தும்கு ஜீதிஜி அடாப்ட் கர்த்தே ஹே. குழந்தைகளாகி உங்களை பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தத்தெடுக்கிறார். எப்படி ஒரு கன்யாவை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தத்தெடுக்கும் பொழுது
அவங்க இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிடுறாங்க. தத்தெடுத்த பிறகு என்ன சொல்றாங்க, என்னோட மனைவி நீ அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாபா பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். தும்பி கேத்தி ஹோ ये हमारा பாபா ஹே. அவர் தத்தெடுத்த பிறகு நாம் என்ன சொல்றோம், இவர் என்னுடைய பாபா. परमपिता परमात्मा को नॉलेजफुल कहा जाता है. परमपिता परमात्माவை தான் नॉलेजफुल என்று சொல்லப்படுகிறது. कोई भी प्रकार की नॉलेज हमेशा आत्मा में ही रहती है. எந்த விதமான ஞானமாகட்டும், அந்த ஞானமானது பொதுவாகவே ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஸ்தூலமான நாலேஜ் கூட ஆத்மா தான் படிக்குது. ஆத்மா தான் அந்த கிரகிக்கிற சக்திலாம் ஆத்மா தானே கொடுக்குது. परंतु तमो प्रधान होने के कारण आत्मा अभिमान कोई को रहता नहीं है. எல்லாம் செய்யறது ஆத்மா தான். படிக்கிறது மட்டுமா ஆத்மா படிக்குது, பார்ப்பது கேட்பது எல்லாமே ஆத்மா தானே செய்யுது. ஆனா யாருமே ஆத்ம அபிமானத்தில் இருப்பது கிடையாது. ஏன்? தமோ பிரதானம் ஆயிடுச்சு ஆத்மா. அல்ல, ஆத்ம அபிமானம் யாருக்கும் வருது இல்ல. ஆத்ம அபிமானி தும் அபிபந்தி ஹோ. இப்போ நீங்க தான் ஆத்ம அபிமானியாக ஆகின்றீர்கள். சத்தியுகத்தில் இந்த விஷயமெல்லாம் புரிய வைக்கப்பட மாட்டாது. ஈசமை பாப் கேத்தே. இந்த நேரம் தான் பாபா நமக்கு சொல்றார், நீங்க தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து பாபா நினைவு செய்யுங்கள். ஏன் நினைவு செய்யுங்க? ஏன்னா பாவத்தினுடைய சுமை இந்த நேரம் தலை மீது இருக்கு. அந்த சுமையை இறக்கி வைக்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன? நினைவு தான். भगत कोई भी नहीं जानते परमपिता परमात्मा कोई बिंदी है. எந்த ஒரு பக்தனும் இதை தெரிஞ்சுக்கலையா? என்ன தெரிஞ்சுக்கல? பரம்பிதா பரமாத்மா பிந்தியா இருக்கிறார், புள்ளியா இருக்கிறார் என்பதை அறியவில்லை. பிந்திக்கா தோ மந்திர் பனானா சகே. புள்ளிக்கு கோவிலும் கட்ட முடியாது. அப்படியே கட்டினால் அது அழகா இருக்காது. एक तो लिंग बनाते हैं, फिर साक्षात्कार के लिए कहते हैं. அதனால லிங்கத்தை தான் உருவாக்குறாங்க கோவிலை வச்சு பூஜை பண்றதுக்கு. ஆனா காட்சி பார்க்கும்போது எப்படி காட்சி பார்த்ததா சொல்றாங்க? 1000 சூரியனை விட தேஜோமயமான ஒரு காட்சி கிடைத்ததுன்னு காட்சியை பார்த்துட்டு சொல்றாங்க. லிங்க இத்தனா தேஜோமய ஹே. பாபா கேட்கிறார், என்னோட ரூபத்தை லிங்கமா காட்டியிருக்கீங்களே, லிங்கம் என்ன அவ்வளோ தேஜோமயமா இருக்கிறதா? 1000 சூரியனை விட தேஜோமயமான ஒரு நிலையில இருக்கிறதா? அதுல இருந்து எந்த ஒரு தேஜோமயமோ நம்ம பார்க்கறது இல்லை. ஜெய்சே அர்ஜுன் கேலே திக்காயா என்ன, அர்ஜுனன் கூட இது போல காட்சி பார்த்ததாக காட்டியிருக்காங்க இல்லையா? उनको साक्षात्कार हुआ तेजोमय का रूप का हम सहन नहीं कर सकते हैं. அர்ஜுனனுக்கு அந்த தேஜோமயமான காட்சி கிடைச்சது. அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு? போதும், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், என்னால இந்த தேஜோமயமான காட்சி என்னால பார்க்க முடியல, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க தானே? லிங்க ரூபமும் என்னோட ரூபம் இல்லை, தேஜோமயமான ரூபமும் என்னோட ரூபம் இல்லை. என்னோட ரூபம் என்னன்னு சொல்றாங்க பாபா? ஜோதி, பொல்லியாக இருக்கிறேன். மற்றபடி என்னுடைய பிரகாசம் அளவற்றது, எல்லையற்றது. என்னோட பிரகாசம் அளவற்றது, எல்லையற்றது. யஹாம்பி ஷுருமி பௌத்துக்கோ சாட்சாத்கார் ஹுவாத்தா. இங்கே கூட நிறைய பேருக்கு காட்சிகளானது ஆரம்ப காலத்தில் கிடைத்திருந்தது. பிரம்மா பாபா தானே ஃபர்ஸ்ட் காட்சி பார்த்தாரு, விநாசத்தனுடைய காட்சியை பார்த்தாரு. பார்த்துட்டு பிரம்மா பாபா என்ன பண்ணினாரு? தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார். பிரம்மா பாபா என்ன சொன்னாரு? போதும், நிறுத்துங்கள், இந்த காட்சி என்னால பார்த்து சகித்து கொள்ள முடியல அப்படி பிரம்மா பாபாவும் சொன்னாரு. ஆங்கி லால் ஓ ஜாத்தி தீ. அந்த காட்சிகளை பார்த்து கண்களெல்லாம் செவந்து போயிடுச்சான். அப்படிலாம் காட்சிகள் பார்த்துருக்குறான். वो समझती हमने परमात्मा का साक्षात्कार किया. காட்சி பார்த்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்க பரமாத்மாவை காட்சியா பார்த்தோம் நினைக்கிறாங்க. கிஸ்னி கராயா, அந்த காட்சியை செய்வித்தது யாரு? கிருஷ்ணர் அந்த காட்சியை செய்விக்கவில்லை. அந்த காட்சியை காட்டினது கிருஷ்ணருடைய ஒரு அதிசயம் இல்லை, அவரோட லீலை இல்லை. சிவபாபா தான் அந்த காட்சிகள் எல்லாம் செய்வித்திருக்கிறார்.
அதனால பாபாக்கு பேர் என்ன? திவ்ய திருஷ்டி தாத்தா, தெய்வீக காட்சிகளை காட்டக்கூடிய வள்ளல் அப்படின்னு அவருக்கு பேர் சொல்லப்படுகிறது. बाप कहते हैं चाबी में तुम बच्चों को नहीं दे सकता हूं. பாபா சொல்லார், இந்த சாவிய குழந்தைகளாய் உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. நான் தான் கொடுக்கறேனே உங்களுக்கு. என்ன சாவி? என்ன கொடுக்கறேனா? விஸ்வ ராஜ்யத்தையே கொடுக்கறேன். இந்த சாவி எனக்கு பக்தி மார்க்கத்துல பயன்படுது. யார் எந்த ரூபத்துல பக்தி செய்யறாங்களோ அந்த ரூபத்துல நான் தான் வந்து என்ன பண்றேன்? காட்சி கொடுக்கறேன். நான் உங்களுக்கு விஸ்வ ராஜ்யத்தை கொடுத்துட்டு பரந்தாம வீட்டுல போய் நான் உட்கார்ந்துக்கிறேன். நான் பூஜ்ய நிலையோ பூஜாரி நிலையோ நான் அடைவது கிடையாது. तुम बच्चे भी सेंसिबल बने हो. குழந்தைகள் நீங்க இப்போ சென்சிபிள், புத்திசாலிகள் ஆயிட்டீங்க. நடத்தி மூலமாகவே புரிஞ்சுக்க முடியுது நீங்க எவ்வளவு இனிமையா இருக்கிறீங்க. நடத்தி மூலமாவே இவங்களுடைய தாரணை எவ்வளவு நல்லா இருக்கு, இது எல்லாமே புரிந்து கொள்ள முடிகிறது. கித்தனை டாபிக்ஸ் बनाते हैं. பாபாவோட ஞானத்தை சொல்றதுக்கு எத்தனை டாபிக்ஸ் தயார் பண்றாங்க. பாபாவும் டாபிக்ஸ் கொடுக்கிறார், தலைப்புகள் சொல்றார். அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோ. ஆஜ் யாத்ரா பர் சம்ஜாயங்கே. இன்றைய டாபிக் என்ன? யாத்திரை பற்றியும் நம்ம புரிய வைக்கலாம். யாத்திரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நாம வந்து புரிய வைக்கலாம். யாத்திரா दो प्रकार की होती है. யாத்திரை என்பது 2 விதமாக இருக்கிறது. ये नंबर 1 டாபிக். இது நம்பர் 1 தலைப்பு. மனுஷி சப் ஜிஸ்மானி யாத்திரா கராத்தே பக்தி மார்க்கமே. பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் ஸ்தூலமான யாத்திரை தான் செய்விக்கிறார்கள். அமர்நாத் போங்க, பத்ரிநாத் போங்க, காஷிக்கு போங்க, அந்த ஒரு யாத்திரையை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஞான மார்க்கத்துல ஸ்தூலமான யாத்திரைகள் கிடையாது. நம்முடைய யாத்திரைக்கு பேர் என்ன? ஆன்மீக யாத்திரை. பாப் சம்ஜாத்தே हैं. பாபா புரிய வைக்கிறார், இந்த யாத்திரை நீங்க பண்ணனீங்கன்னா என்ன கிடைக்கும்? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். ஆத்மா பவித்திரமாகாமல் வீட்டுக்கு போக முடியாது. எல்லா ஆத்மாக்களுமே இங்க வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லா ஆத்மா வந்துகிட்டே தான் இருக்கே தவிர ஒரு ஆத்மா கூட வீட்டுக்கு போகல. கவர்மெண்ட்டுக்கோ भी तुम समझा सकते हो. கவர்மெண்ட்டுக்கும் நீங்க இதை புரிய வைக்கலாம், சொல்லலாம். என்ன சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு? சத்தியுகம் இருந்தது. இந்த உலகம் சத்தியுகமாக இருந்த பொழுது தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அங்கே ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஒரு குடும்பத்திற்கு இருந்தார்கள். அந்த குழந்தையினுடைய பிறப்பு கூட யோக சக்தி மூலமா தான் நடந்தது. இதை நீங்க புரிய வைங்கன்னு சொல்றாரு பாபா. अब ख्याल करो सत्य में कितने तोड़े मनुष्य होंगे. ஒருத்தருக்கு 2 குழந்தை தான் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. சத்தியத்துல எவ்வளவு கொஞ்சம் மனித தொகை இருக்கும் இல்லையா? ஜனத்தொகை எவ்வளவு கொஞ்சமா இருக்கும். और संपूर्ण निर्विकारी लक्ष्मी नारायण की गति चली है. அங்க இருக்கக்கூடியவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள். லக்ஷ்மி நாராயணதா சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காங்க. அவர்களை தொடர்ந்து சிம்மாசனத்துல அவருடைய குழந்தைகள் வந்து கொண்டே இருப்பார்கள். तो जरूर बच्चा भी होगा ना. அவங்க சிம்மாசனத்தை ஆட்சி செஞ்சு முடிச்ச பிறகு அடுத்து அந்த ஆட்சியை கொடுக்கணும் இல்லையா? யாரு கொடுப்பாங்க? அப்ப அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பா இருக்கும். हम जब योग बल से विश्व के मालिक बनते हैं तो क्या योग बल से बच्चा नहीं पैदा कर सकते हैं? பாபா சொல்றாரு, யோக சக்தி மூலமா விஸ்வ ராஜ்யத்தையே நம்ம அடையிறோம். விஸ்வத்துக்கு எஜமானன் ஆகிறோம். ஏன்னா யோக பல இப்பேற்பட்ட பிராப்தத்தை யோக பலத்தினால பெற முடியும் என்று சொல்லும் பொழுது என்ன யோக சக்தி மூலமா குழந்தையினுடைய பிறப்பு நடைபெறாதா? ஆத்மா ஜென்மா எடுக்காதா? இதுவும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. எது? யோக சக்தி மூலமா தான் அங்க பிறப்பானது நடைபெறும். पवित्र होने के कारण साक्षात्कार होता है कि बच्चा होने वाला है. அங்கே இருக்கக்கூடியவர்கள் பவித்திரமா இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற காட்சி கிடைக்கும். குஷி ரெட்டியே உடனே அந்த குஷி வந்துருமா.
विकार की कोई बात नहीं है. அல்ல குழந்தையினுடைய பிறப்பிற்கு விகார சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. யோக பலத்து மூலமா தான் அங்கே பிறப்பு என்பது நடைபெறுகிறது. உங்களிடம் கேட்கின்றார்கள், அங்கே எப்படி குழந்தைகளுடைய பிறப்பு நடைபெறும் என்று சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அங்க எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்டா சொல்லணும், எப்படி பப்பாளி மரம் இருக்கு, பப்பாளி மரத்துல ஆண் மரமும் இருக்கு, பெண் மரமும் இருக்கு. 2 மரத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சாதான் அந்த பப்பாளி என்ன ஆகும்? பப்பாளி மரம் காய்க்கும், பழுக்கும். அந்த காய் பழுக்கும். இல்லைன்னா அந்த காய் காய்க்காது. ஒரு ஆண் மரம் மட்டும் இருந்தாலோ காய்க்காது, ஒரு பெண் மரம் மட்டும் இருந்தாலோ காய்க்காது. 2 மரத்தையும் பக்கத்து பக்கத்துல வைக்கும்போது தான் அதுல காய் காய்க்குது. வண்டர் என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல என்ன பிராக்டிக்கலான விஷயம் இருக்குதோ அத பாபா நமக்கு உதாரணத்தோட புரிய வைக்கிறார். तो वहां क्यों नहीं योग बल से बच्चा हो सकता है? இந்த உலகத்திலேயே இப்படிலாம் நடக்கும்போது அங்க யோக சக்தி மூலமா ஏன் குழந்தை பிறக்க முடியாது? நடக்கும். மோர் டெல் காபி மிசால் ஹே. ஆண்மயில் பெண்மயிலினுடைய உதாரணமும் இருக்கிறது. மயிலை நேஷனல் பேர்டு என்று சொல்லப்படுகிறது. அன்பு அந்த பெண்மயில் என்ன பண்ணுது? ஆண் மயிலினுடைய கண்ணீரை போய் கொத்திட்டு வருது, சாப்பிட்டுட்டு வருது. அதன் மூலமா அந்த மயிலுக்கு கர்ப்பம் என்பது ஏற்படுகிறது. இது விகார சம்பந்தமான விஷயம் இல்லை இல்லையா? அடுத்த உதாரணமும் சொல்லிட்டார் பாபா. இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது. சிவபாபா தான் அந்த சிவாலயத்தை உருவாக்கி இருந்தார். ஆனா இப்ப ராவணன் வேஷ்யாலயமாக ஆக்கிவிட்டது. இதுவும் யாருக்கும் தெரியாது. சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது, ராவண ஜெயந்திய கொண்டாடப்படுறது இல்ல. ராவணனை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. தசரா வந்தா என்ன பண்றாங்க? ராவணனை எரிக்கிறாங்க. பச்சி ஜான்டியோ, நம் குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த 5 விகாரம் என்ற இந்த ராவணனை பட்டாசு வச்சா நம்ம கொளுத்த முடியும்? அப்படிலாம் வேலை பண்ண முடியாது. இந்த ராவணனை யோக சக்தி மூலமாகத்தான் வெற்றி பெற வேண்டும். இப்போ பாபா நமக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு பாபா என்ன சொல்றாங்க? யோகி பவ ஹோலி பவ வரதான் கொடுக்கிறார். யோகி ஆகுங்கள், தூய்மை ஆகுங்கள். கீதா மேபி ஃபிர் அக்ஷர் ஹே மன்மனா பவ. கீதையிலே மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த யாத்திரை நீங்க செய்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றாரு பாபா. 21 ஜென்மத்துக்கு நீங்க என்ன ஆகலான்னாரு? நோயற்றவர்கள் ஆயிடலான்னாரு. அடுத்து என்ன சொன்னார் பாபா? இந்த யாத்திரையை நீங்க பண்ணினீங்கன்னா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகலாம் சொன்னார். அடுத்து பாபா சொல்றாங்க, இந்த யாத்திரை மூலமா நீங்க சாந்தி தாமத்துக்கே போயிடலாம். சாந்தி தாமத்துக்கு போயிட்டு நீங்க அடுத்து எங்க வருவீங்க? அமரலோகத்துக்கு வருவீர்கள். மனுஷி யாத்திரா பர் ஜாத்தே ஹேன் தோ பவித்ர ரஹத்தே ஹேன். மனிதர்கள் யாத்திரை செய்யக்கூடிய காலங்கள்ல பவித்திரத்தாவை கடைபிடிக்கிறாங்க. சில பேர் பவித்திரத்தாவை கடைபிடிச்சு யாத்திரையும் பண்ணுவாங்க. பொதுவா காசிக்கு போகக்கூடியவங்க எப்படி இருக்காங்களா? பவித்திரத்தாவை கடைபிடிக்கிறாங்க. ஆனா காசியிலே இருக்கிறவங்க பவித்திரமா இருக்கிறது இல்ல. இது ராவண ராஜ்யம். இந்த ராவண ராஜ்யத்துல பதீத்தமான மனிதர்களோட தான் விவகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சத்தியுகத்துல பாவனமானவர்களோடு தான் விவகாரம் செய்வார்கள். பாவனமானவர்களாக இருந்தாலும் கூட மேல இருந்து எல்லாருமே கீழே இறங்கித்தான் ஆகணும். அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ்லயே இருக்க முடியாது. பாபா ने समझाया है आधा कल्प दिन आधा कल्प रात. பாபா புரிய வைக்கிறார், அரைக்கல்பா பகல் அரைக்கல்பா இரவு என்பது பிராமணர்களுக்குரிய விஷயமாகும். பிராமணர்கள் தான் தேவதையாகிறாங்க. புது உலகத்துல திடீர்னு லக்ஷ்மி நாராயணன் எங்கிருந்து வர முடியும்? யுத்தம் செஞ்சு லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்களா? இல்ல. மகாபாரத யுத்தத்துல என்ன காட்டியிருக்கிறாங்க? மகாபாரத யுத்தம் முடியுது, அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னாச்சு? அதெல்லாம் காட்டல. கெத்திகே 5 பாண்டவ் தே, 5 பாண்டவர்கள் இருந்ததாகவும் காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த கதையில விளக்கமே இல்லை.
நீங்க எத்தனை பாண்டவர்கள் இருக்கிறீங்கப்பா? பாண்டவர்கள் அப்படின்னா வழிகாட்டி. தும்ஹோ ரூஹானி பண்டே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி. ஜான்டி ஹோ அப் சப்கு வாபிஸ் ஜானா ஹே, நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லாருமே வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். பாபா வந்திருப்பதே எதற்காக? அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தான் பாபா வந்திருக்கிறார். பாபா எப்பேற்பட்டவர்? சுப்ரீம் பண்டா, சுப்ரீம் கைடு. லிபரேட்டரும் யாரு? பாபா. மாயாவிடமிருந்து நம்மை விடுவித்து, லிபரேட்டர் பாபா மாயாவிடமிருந்து நம்மை விடுவித்து தன் கூடவே அழைத்து செல்கிறார். साथ में ले जाने वाला கைடு तो जरूर चाहिए. கூடவே அழைத்து செல்லக்கூடிய கைடு கண்டிப்பா வேணும். இந்த விஷயத்த புத்தியில நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாஸ்திர तो छपे हुए होते हैं. சாஸ்திரங்கள் எல்லாமே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, முன்னாடியே எழுதப்பட்டு அச்சடிக்கப்பட்டு புக்கா இருக்கிறது. யாருனாலும் எப்பனாலும் எதை வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம், எப்பனாலும் சொல்லலாம். அதில் ஒரு அழகான விஷயம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. சாஸ்திரம்லாம் ஃப்ரெஷ்ஷாக யாரும் உட்காந்து சொல்றதில்ல, புதுசாக உட்காந்து புதுசாக சொல்றதில்ல. எல்லாமே பழசுதான், எழுதப்பட்டது தான். ஆனா இந்த ஞானத்தை பாபா கொடுக்குறாரு. டெய்லி பாபா என்ன பண்றாரு? தினமும் தினமும் பாபா புது ஞானத்தை கொடுக்கிறாரு, புது விஷயங்களை நமக்கு பாபா புரிய வைக்கிறார். இது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஞானம் அல்ல. நாம சாஸ்திரம் படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. பாபா சொல்றத கேட்டு தாரணா பண்ணுங்க. நம்பர் 1 விஷயம் எது? நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை மூலமா தான் நீங்க பவித்திரமாகறீங்க. சில குழந்தைகள் யாத்திரையில கச்சாவா இருக்காங்களா? ஏன்னா நினைவு செய்யும் போது தான் நிறைய தடைகள் ஏற்படுது. ஞானம் எப்படியோ ஓடி கேட்டுட்டு போயிடுறாங்க. ஞானம் ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா யோகால என்ன ஆயிடுறாங்க? ஃபெயில் ஆயிடுறாங்க. பாப் சம்ஜாத்தே ஹே ये ड्रामा का चक्र है. பாபா புரிய வைக்கிறார், இது டிராமா சக்கரமாகும். இந்த டிராமா சக்கரத்துல 4 பாகங்களும் ஈக்குவலா இருக்குது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மனித தொகை, ஜனத்தொகை எவ்வளவு அதிகமாயிட்டே போகும். கவர்மெண்ட் பி கித்னா கஹேகி கி பர்த் ந ஹோ. லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒன்று இருந்திருந்தால் கவர்மெண்ட் எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கும், பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க, பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. இந்த பர்த் கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு வேலை இருக்கு இல்லையா, இது கவர்மெண்ட் எல்லாம் செய்ய முடியாது. இது யாரோட வேலை? பாபாவுடைய வேலையாகும். அவங்க ஸ்தூலத்துல கவர்மெண்ட்ல பல யுக்திகளை கையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாபாக்கு ருஹானி யுக்தியே. ஆனா பாபாவுடையது இது ஆன்மீக யுக்தி. யுக்தி கூட பேர் சொல்றாரு பாருங்க பாபா. இது என்ன யுக்தியா? ஆன்மீக யுக்தி. பாபா बच्चों को बहुत युक्तियां समझाते रहते हैं. பாபா குழந்தைகளுக்கு நிறைய யுக்திகளையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். अपनी पास टॉपिक्स की लिस्ट रखनी चाहिए. நீங்க உங்களிடம் நிறைய டாபிக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. एक एक टॉपिक बहुत फर्स्ट क्लास है. ஒவ்வொரு தலைப்பும் ஃபர்ஸ்ட் கிளாஸான தலைப்பு. பாபா சொல்றார், குழந்தைகள் நீங்க அதிகமா வாக்குவாதெல்லாம் பண்ணாதீங்க, சிம்பிளா சொல்லுங்க. நிறையெல்லாம் சொல்லாதீங்க, சிம்பிளா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்? ஷிவ் பாபா அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தையாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தன்னை பற்றி? நான் தான் பரமாத்மா என்று சொல்றார். என்னைதான் பகவான் என்று சொல்லப்படுகிறது, பரமாத்மாவை தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. வேறு எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது. ஆக இன்னைக்கு டாபிக் என்ன சொல்லியிருக்காரு பாபா? ஆன்மீக யாத்திரை, ஸ்தூலமான மனிதர்கள் செய்யக்கூடிய யாத்திரை. இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்தூல யாத்திரையானது மரண லோகத்திற்கு செய்யப்படுகிறது. மிருத்து லோக, இந்த உலகமே மரண லோகமாகும். அந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம்? அமர லோகமாகும். நீங்க குழந்தைகள், நீங்க கல்பா கல்பா
பாபாவுக்கு உதவியாளராக ஆகின்றீர்கள். எனவே நீங்க எப்பேற்பட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கல்பா நீங்க பாபாக்கு உதவியாளர் ஆகிறீங்க. எனவே நீங்க தான் ஆன்மீக ஸ்வீட் சில்ட்ரன். ஆன்மீக இனிமையான குழந்தை யாரு? நீங்க தான் பாபா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणा का पॉइंट, खुद सेंसिबल बनकर दूसरों को बनाना है। स्वयं நீங்கள் புத்திசாலிகளாக ஆகி பிறரையும் ஆக்க வேண்டும்। अपनी चलन बहुत रायल और मीठी रखनी है। தன்னுடைய நடத்தையை மிக ராயலாகவும் மற்றும் இனிமையானதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும்। இரண்டாவது பாயிண்ட், रूहानी यात्रा पर तत्पर रहना है। ஆன்மீக யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும்। अपने पास अच्छी टॉपिक्स नोट रखने हैं। தன்னிடத்தில் நல்ல நல்ல டாபிக்ஸை பற்றி குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும்। என்னென்ன டாபிக்ஸ்ல எல்லாம் நம்ம ஞானம் சொல்லலாம், அந்த டாபிக்கை எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றார் பாபா। ஒவ்வொரு தலைப்பை பற்றி ஒன்று எழுதி வச்சுக்கணும்। அடுத்த வேலை என்ன செய்யணும்? ஒவ்வொரு தலைப்பை பற்றி ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும்। वरदानम, अंतर स्वरूप में स्थित रह, अपने व बाप की गुप्त रूप को प्रत्यक्ष करने वाले सच्चे स्नेही भव। உள்முக சொரூபத்தில் ஸ்திரமாக இருந்து தன்னுடைய மற்றும் பாபாவுடைய குப்தமான ரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான ஸ்நேகியாக ஆகுங்கள்। ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கிறதுல, தன்னுடைய மற்றும் பாபாவுடைய குப்த ரூபத்தை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய உண்மையான ஸ்நேகியாகுங்கள்। जो बच्चे सदा अंतर की स्थिति में अथवा अंतर स्वरूप में स्थित रह अंतर्मुखी रहते हैं। எந்த குழந்தைகள் சதா உள்முக ஸ்திதியிலிருந்து, அதாவது ஆத்ம நிலையில நிலைத்திருந்து அந்தர்முகியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் ஈடுபட முடியாது। எந்த விஷயத்திலையும் போய் அவங்க ஒட்ட மாட்டாங்க, விடுபட்டே இருப்பாங்க। पुरानी दुनिया, संबंध, संपत्ति, पदार्थ जो अल्पकाल की टिकावा मात्र हैं, उनसे धोखा नहीं खा सकते हैं। பழைய உலகம், சம்பந்தம், சம்பத்தி, பதார்த்தங்கள், இப்படி இதெல்லாம் அல்பகால விஷயங்கள் இருக்கின்றது, வெளிப்பகட்டாக இருக்கின்றது। அவற்றின் மூலம் இவர்கள் ஏமாற்றத்தை அடைய முடியாது, அதனுடைய ஈர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட முடியாது। अंतर स्वरूप की स्थिति में स्थित रहने से, உள்முக சொரூபத்துல நிலைத்திருப்பது மூலமா, अंतर्मुखता சொல்றாருலே பாபா, ஆத்மஸ்வரூபத்துல நிலைத்திருப்பது மூலமா स्वयं का शक्ति स्वरूप जो गुप्त है वो प्रत्यक्ष हो जाता है। தன்னுடைய சக்தி ஸ்வரூபம் எது குப்தமாக இருக்கிறது அவையெல்லாம் பிரத்யக்ஷம் ஆகிவிடுகிறது। और इसी स्वरूप से बाप की प्रत्यक्षता होती है। இந்த ஸ்வரூபத்து மூலமா பாபாவுடைய ஒரு பிரத்யக்ஷதாவும் ஏற்படுகிறது। तो ऐसा श्रेष्ठ कर्तव्य करने वाले ही सच्चे स्नेही है। இப்படி ஒரு சிரேஷ்டமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான ஸ்நேகி ஆவார்கள்। உங்க ரூபத்து மூலமா பாபாவோட ரூபத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும்। ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, निश्चय और जन्मसिद्ध अधिकार की शान में रहो तो परेशान नहीं होंगे। நிச்சயம் மற்றும் பிறப்புரிமையினுடைய அதிகாரத்தினுடைய பெருமையில் இருந்தால் ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள்। நம்முடைய ஜனம் சித்த அதிகாரம் எது? நம்முடைய பிறப்புரிமை எது? பாபா கொடுக்கப்பட்ட ஞானம், சக்தி, குணங்கள், பிராப்திகள், இதெல்லாம் நம்முடைய ஜனம் சித்த அதிகாரம் இல்லையா? அதனுடைய பெருமையில இருந்தால் ஒரு பொழுதும்
நீங்கள் குழப்பம் அடையவே மாட்டீர்கள். நல்லது. இன்றைக்கான ஹோம்ஒர்க் பாபா சொல்றாங்க, கர்மாதீத்த நிலை அடைவதற்கான ஒரு பிராக்டிஸ் தான் நம்ம டெய்லி செய்துட்டு இருக்கிறோம். காரியங்கள் செய்தாலும் உடலாலும் லேசான நிலை, மனிதனுடைய ஸ்திதியும் கூட லேசான நிலையில் இருக்க வேண்டும். அந்த உடல் கஷ்டப்பட்டு காரியங்களை செய்தாலும் உடல்னால செய்யறேங்கிறத சுமை உங்களுக்கு தெரியக்கூடாது, லேசாதான் தெரியணும். கர்மாவினுடைய ரிசல்ட் மனதை ஈர்க்கக்கூடாது. செய்யக்கூடிய கர்மானால இகழ்ச்சியும் கிடைக்கலாம், புகழ்ச்சியும் கிடைக்கலாம். ரெண்டுமே உங்களை என்ன பண்ணக்கூடாது, உங்களோட மனசு ஈர்க்கக்கூடாது. எவ்வளவு காரியம் அதிகமானாலும் கூட அவ்வளவு லேசான நிலையும் அதிகமாக வேண்டும். கவனிச்சிங்களா? வேலை எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை விட எது அதிகமா இருக்கணும், லேசான நிலை அதிகமாக இருக்க வேண்டும். கர்மாவானது தன் பக்கம் கவர்ச்சி செய்யக்கூடாது. நீங்க கர்மாவை எப்படி செய்யணும், மாலிக் ஆயிட்டு செய்ய வைக்கக்கூடியவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். செய்யக்கூடிய நான் நிமித்தமாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். இந்த பயிற்சியை அதிகப்படுத்தினால் சம்பன்னமான கர்மாதீத்த நிலையை சகஜமாகவே அடைந்து விடலாம். எந்த பயிற்சி? மாலிக்காயிடணும்னு அர்த்தம் என்ன? நான் ஆத்மா செய்றேன், இந்த வேலையை நான் ஆத்மா செய்றேன். மாலிக்காயிட்டு செய்ய வைக்கக்கூடியவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். செய்யக்கூடிய நான் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மா செய்விக்கிறது, இந்த சரீரம் செய்கின்றது. இந்த ஒரு பயிற்சியை அதிகப்படுத்துங்க. நல்லது. ஓம் சாந்தி.